ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறது 12th நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, 12th கெமிஸ்ட்ரிக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக அதாவது ஸ்பெஷல் கைடில் நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆன்சர்ஸும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ் வந்து என்ன பார்த்தா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இப்போ வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி மினரல்ஸ் அண்ட் ஓட்ஸ் வந்து ஒரு ஓப்பன் கொஸ்டின் அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கொஸ்டினை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது, எந்த மாதிரி ரொம்ப எளிமையான மெத்தடில் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மார்க் 3 மார்க்னு சொல்லி அதை பிரித்து வைக்காமல் உங்களுக்கே தெரியும் நிறையா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, அதாவது ஒரு 5 மார்க் இருக்குது அப்படின்னா ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க் அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 மார்க் 3 மார்க் வித் ஆன்சர்ஸ். அதே மாதிரி 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா பாயிண்டாக என்ன பண்ணுறாங்க உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ எக்ஸ்பிளைன் தி ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை எப்படி சிம்பிளான வேலை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறான்னு சொல்லி உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மெத்தட். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி செகண்ட் யூனிட் பார்க்கலாம். செகண்ட் யூனிட்டில் வந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் பி பிளாக் எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? அது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியான மெத்தடில் இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸும் சரி, அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் கொடுத்துருக்காங்க. சரியா? இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி நம்ம வந்து செகண்ட் மிட்டமோ ஆஃபலியோ இல்லை பப்ளிக் எக்ஸாமோ நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.